ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாம் மீண்டும் தேவ சமூகத்தில் கூடியவரை மகிமைப்படுத்தும்படி விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஏறெடுக்கும்படி தேவன் உதவி செய்கிறார். அதற்காக நாம் தேவனுக்கு துதி செலுத்துவோம். அன்புக்குரிய அவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் சீக்கிரம் படிக்கணும். 1 கொரிந்தியர் 1:9 சொல்லுகிறது. படிங்க. 1 கொரிந்தியர் 1:9 இல்லையா? தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராகி இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9. தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அநேகரை எல்லாரும் அழைத்தார், அநேகர் வரல. ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் என்று வாசிக்கிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்பட தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. எல்லாரும் அழைக்கிறார், எல்லாரும் வரவில்லை. அப்போ அந்த வசனத்தினுடைய பொருள், நம்மை அழைத்து நாம் இங்கே வந்திருக்கிறோம். சரியா? அப்படி தான் எடுத்துக்கணும். அது எதற்கு அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியத்தில் இருப்பதற்கு அழைத்திருக்கிறார். அநேக வேளையிலே இந்த அழைப்பை பற்றி சொல்லும்போது, உன்னை ஆசீர்வதிப்பதற்கு, உன்னை உயர்த்துவதற்கு, உன்னை சுகமாக்குவதற்கு, உன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு, இன்னென்ன காரியங்களுக்கு என்றெல்லாம் பல பிரசங்கமார் பல வேலை சொல்லுகிறது உண்டு. நான் அதுக்குள் செல்ல விரும்பவில்லை. ஆவியானவர் எனக்கு தந்த வார்த்தை, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு நம்ம அழைத்திருக்கிறார். நம்ம அநேக ஐக்கியங்களை நீங்கள் ஜெபத்தில் சொல்லும்போது கேட்டீங்க. எல்லாருமே கைவிட்டுருவாங்க. நாம் எதெல்லாம் ஐக்கியம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ அதெல்லாம் நம்மை கைவிட்டு விடும் என்பதை ஆவியானவர் உங்களுக்கு நினைவு விட்டு விட்டார். ஆக எல்லா ஐக்கியங்களும் நம்மை விட்டு கடந்து போய்விடுகிறது. கைவிடப்பட்ட நிலையில் நாம் இருக்கிறோம். அதனால தான் மரியாள்கிட்ட சொல்கிறார், அவள் தன்னை விட்டு எடுபடாத, எல்லாம் எடுபட்டுறோன்னு தானே அர்த்தம். எல்லாம் எடுபட்டுறோம், எடுபடாத நல்ல பங்கு நான் தான். அதனால் என் பாதத்தில் அமர்ந்திருக்கிறாள், நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லுகிறார். பல வேளை ஆண்டவரை பற்றி அறியாத காலத்தில் சூழ்நிலையில் நம்மை விட்டு இடப்படக்கூடிய காரியத்தை மலை போல நம்பினேன். எப்படி நம்பினேன்னா, மலை போல நம்பினேன். அவர் கைவிட்டுட்டார்லாம் நிறைய அனுபவங்களை நாம் பார்க்குறோம். பரவாயில்லாம் கைவிடப்பட்ட பிறகு ஆண்டவரே நீர் மாத்திரம்தான் உண்டு, தொடக்கத்திலே வந்திருந்தா நல்லா இருக்க பார்த்து என்ன செய்யுது, மலை போல் அதையும் நம்பிட்டு இப்போ எல்லாம் கைவிட்டப்பட்டாவது கண்ணை திறந்ததே வந்தேன் என்று சொல்லுகிறது உண்டு. சரி, அவர் அழைத்தார். ஆண்டவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியத்தில் இருப்பதுக்கு அழைத்தார். இந்த தப்பு அநேக பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் அதை செய்வார்கள். தங்கள் சபையை குறித்தோ, சங்கத்தை குறித்தோ, நண்பர்களை குறித்தோ, பாஸ்டர்மார் பல காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருப்பார்கள். ஒரு கட்டத்தில் அவர்கள் அந்த விஷயத்தில் குறை சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். இல்லைன்னா ஐயோ இந்த ஐக்கியத்தில் இருந்துட்டோமே, இவரோட ஐக்கியத்தில் இருந்துட்டோமே என்று கசந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரத்தான் செய்கிறது. அதனால தான் தேவன் நேரடியாக சொல்லிட்டார், மற்ற ஐக்கியம்லாம் அப்புறம் பார்க்கலாம், முதலாவது என்னுடைய குமாரனோடு இயேசுவோடு ஐக்கியத்தில் இருங்க. இந்த விஷயத்தை அநேகர் தவற விட்டு விடுகிறார்கள். அதெல்லாம் வேண்டாம் பிரசங்கர், நீர் ஏதாவது ஜோம் பண்ணி ஒரு பேய் போனோம், நோய் போனோம், வேறு பிரச்சனை, கடலில் கிடந்து மூச்சு முட்டு இருக்கும் பிரசங்காரு, நீர் நல்லா உபவாசித்து கேட்ட என்ன செய்யணும், வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லுது. அவர் ஜோம் பண்ணுவார், ஒரு 1-2 நடக்கும், அதுக்கப்புறம் நடக்காட்டோன்னா ஆளுவெல்லாம் பின்வாங்கி போகிறார்கள். இது நம்ம பார்க்குற விஷயம். ஆண்டவர் இந்த ஊழியத்தை என்னத்துக்கு தந்திருக்கிறார்? நாங்கள் இயேசு நாமத்தில் ஜெபம் பண்ணி உங்களை இயேசுவோட ஐக்கியப்படுத்துவதற்கு தானே. ஹல்லேலூயா. 1 யோவான் 1:3, நீங்கள் எங்களோடு கூட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் அந்த ஐக்கியத்தில் இருக்கிறோம். அந்த ஐக்கியம் வேணுமா வா, இயேசுவோடும் பிதாவோடும் குமாரனோட ஐக்கியம் வேணும்னா வருங்க. அதுக்கு மேலான ஐக்கியம்லாம் அரசியல் ஐக்கியமாக மாறிடுறோம். சரிதானே? இன்றைக்கி நிறைய அரசியல் ஐக்கியமாக போகிறதுனால தான் நிறைய குழப்பங்கள் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். நமக்கு ஆண்டவரோட ஐக்கியத்தில் இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அப்போ அவரோட ஐக்கியத்தில் இருந்தால், இங்கே அவரோட ஐக்கியத்தில் இருந்தால் மட்டுமே நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி அழைத்து கொண்டு செல்வேன். யோவான் 14:2 சொன்னார், அவர் அழைத்து கொண்டு செல்ல முடியும். அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்க முடியும். இனி ஒரு சாபம் இல்லாத ஆட்டுக்குட்டியானுடைய சிங்காசனம் இருக்கும், அங்கே இருக்க முடியும். அப்போ இங்கே அவரோட ஐக்கியத்தில் இருந்தால் மட்டுமே அந்த ஐக்கியத்திலே செல்ல முடியும் என்பதை நாம் மனசில் கொண்டு ஆண்டவரோட ஐக்கியத்தில் இருப்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்ல இல்லையா? அந்த ஐக்கியத்தில் இருந்தால் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். அதுக்குள்ளே ஜனங்கள் வரமாட்டேங்கிறான்.
அந்த அவங்க விரும்புறது மட்டும் அதெல்லாம் நீர் பேசாதீங்க பிரசங்காரு, அதெல்லாம் எங்களுக்கு ஒத்து வராது அப்படின்ட்டு அவங்க ஒரு எல்லையில் நின்று ஓடி விடுகிறார்கள். பிறகு ஒன்றும் இல்லை, நாம் அப்படி இருக்க முடியாது. 2 தெசலோனிக்கர் 2:14 படிக்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக இந்த சுவிசேஷத்தினாலே அவர் உங்களை அழைத்தார். சரியா? இப்போ என்னாச்சு? இயேசுவோட ஐக்கியத்தில் வரும்போது இயேசுவுக்கு ஏற்ற மகிமை வருகிறது. 2 கொரிந்தியர் 3:18 திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியில் காண்கிற வண்ணமாய் கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே, இப்போ நவ் ஹேப்பனிங், அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். இப்பவுமே அகமே உள்ளவன் உள்ளான மனுஷன்ல மகிமை உண்டாகிறது. அப்புறம் அவரை தரிசிக்கும் போது அவருக்கு ஒப்பான மகிமையில நாம இருப்போம் என்பதையும் அங்கே அறிந்து கொள்கிறோம். அப்போ நல்ல கவனிங்க, இந்த ஐக்கியத்துக்குள் வருவதற்கு அழைத்திருக்கிறார், இந்த சூழ்நிலை வைத்திருக்கிறார். இந்த ஐக்கியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த ஐக்கியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது மற்ற காரியங்களிலும் நானே உன் பரிகார கர்த்தர்னு சொன்னார். ரோட்டில் போகிறவனுக்கு அவர் பரிகாரம் செய்ய முடியும், தனக்கு ஐக்கியத்தில் இருக்கிறவங்க தானே செய்ய முடியும். அந்த வசனம் அப்படி தான் இருக்கும். மேலே என் கட்டளை எல்லாம் கற்பழித்து அப்படி வந்தீங்கன்னா நானே உன்னை பரிகாரியாக இருப்பேன், நான் உனக்கு எல்லா விஷயத்திலும் போதுமானவர் என்று சொல்லுகிறார். இந்த அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளாட்டா நீங்கள் சங்கடப்பட்டா அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. 1 பேதுரு 5:10 சொல்லுது, அவருடைய 5:10 வசிங்க. அவருடைய மகிமைக்கு அழைத்த தேவனுக்கு தேவன் தாமே உங்களை இயேசுவுக்குள் வேண்டும், அந்த வார்த்தை நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல கிருபை பெறுதின தேவன் தாமே. அடுத்த வார்த்தை பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்த வேண்டும், ஸ்திரப்படுத்த வேண்டும், பலப்படுத்தி. நிலை எத்தனை வார்த்தை? 4 வார்த்தை இருக்கா? உங்களை சீர்படுத்தணும். வந்த உடனே அங்கே பரலோக ராஜ்யத்துக்கு போயிட முடியாது. இப்போ வந்தியா பாவியா வந்தியா, உங்களுக்கு பாவ மன்னிப்பை தந்து இனி என்னுடைய சத்தியத்தில் நடவுங்க, நீதியில் நடவுங்க, இன்னும் அடுத்த காரியங்களை கொடுத்து உங்களை என்ன செய்யணுமா? சீர்படுத்தணும். சீர்படுத்தாண்டாமா? ஆமாம், பல இடங்களில் அப்படி தான். இப்போ என்ன உலகத்தில் கூட சொல்லுகிறார்கள், சில சூழ்நிலையில் குற்றச்செயலில் ஈடுபட்ட அவர்களெல்லாம் சிறையில் வைக்கிறாங்க. சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் அதை சீர்திருத்த சூழ்நிலைன்னு சொல்கிறாங்க. இந்த ஜெயிலுன்னு சொல்கிறத எதுக்கு வச்சிருக்கு தெரியுமா? இந்த சிறைச்சாலைன்னு சொல்கிறத அவனை வெளியே விட்டால் அவன் திருப்பி அக்கிரமம் செய்வான். அவனை கொஞ்சம் சிறையில் அடைச்சி போடணும். சிறை இருப்பில் வச்சாதான் என்ன செய்வான்? மனம் திறந்துவான். அது ஒரு சிஸ்டம், ஒரு திட்டம். அங்கே உள்ளே வைக்கும்போது தான் ஜெபம் பண்ணாதவன் எல்லாம் ஜெபம் பண்ணுவான், அழாதவன் எல்லாம் அழுவான், பாவம் அறிக்கை செய்யாதவன் எல்லாம் செய்வான், நல்ல காலத்தில் செய்ய மாட்டான். அது இந்த ஜெயிலாக இருக்கலாம், வியாதியாகிய சிறை இருப்பு, பலவிதமான சிறை இருப்பு. அந்த சிறை இருப்புக்குள்ளே அடைச்சி போட்டால் தான் அவங்க வந்து முங்கி மனகி அழுவான். அதுக்கு வேண்டி ஒரு சிறை இருப்பு. அப்போ அதுக்கு தான் இந்த ஜெயில் வச்சிருக்கு. இத்தனை கால தண்டனை, இந்த தண்டுபடியா குற்றமா, அவனுக்கு இத்தனை வருஷம் உள்ள இருந்தால் தான் சரிப்படுவான், இல்லைன்னா சரிப்பட மாட்டான். இல்லைன்னா கொன்று இருக்கலாமே, அது வேற இருக்கு. இந்த ஆளை சரிப்படுத்த முடியாதுன்னு அவங்க தீர்மானிக்கிற விஷயத்துக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்றாவ. இந்த ஆள் அதுக்கு கீழே உள்ளவர்களுக்கு இந்த தண்டனை கொஞ்சம் வரிய ஆன பிறகு. ஆமாம், சில ஆளுவா அப்படி தான் உள்ளே போய் இருந்துட்டு வெளியே வந்தால் சரிப்படுவாவ. அவன் சரிப்பட்டிருக்கா பிறகு எல்லாம் கொண்டு போட்டு ஐயோ தெரியாம ஆகி போச்சு. சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சீர்திருத்த பள்ளிங்கிறாங்க. சில தப்பு இல்லை, அது மாட்டிடும். அதுக்கும் கொஞ்சம் காலம் வச்சுருக்காங்க. அது சீர்திருந்துவதற்கு தான் அந்த சிறை இருப்பு அனுமதிக்கப்படுறது. சரி, இப்போ நாம் சீர்படுத்த வேண்டும். தேவன் சீர்படுத்த விரும்புகிறார். சீர்படுத்தாமல் நீங்கள் அவரோட ஐக்கியப்பட முடியாது. சும்மா 2 பாட்டு மட்டும் பாடிட்டோன்னே கையை காலை உதறனோன்னா ஒன்றும் நீங்கள் ஐக்கியப்பட முடியாது. நீங்கள் சீர்பட வேண்டும். சீர்கட்ட பிள்ளைகள் திரும்புங்கள், நான் நாயகர் சீயோனுக்கு. அப்படி பார்த்தோம். தேவ சமூக இடத்திற்கு கொண்டு வந்து என் இருதயத்துக்கு மெய்ப்பொருளை கொடுத்து வந்து உங்களை சீர்படுத்துவேன். வேற இடத்துல போனால் நீ தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறாய், ஒருத்தி இடது கையில் இருக்கிறாய், ஒருத்தி தலையில் இருக்கிறாய்ன்னு சொல்லி இந்த பிரசங்கமார் உங்களை பொக்கி உங்களை இல்லாமாக்கி கெடுத்து போடுவாங்க. ஆமாம், நிறைய அப்படி தானே நடக்கும். நாங்கள் ஆவியானவர் அப்படி செய்ய மாட்டார். இப்போ நீ சீர்படு, புதுக்கப்படணுமா, அப்படி சீர்படுத்துவார். எங்களுக்கு தந்த ஆவியெல்லாம் அப்படி தான் வேலை செய்யும். அது எங்களையும் அப்படி தான் செய்யும், உங்களையும் அப்படி தான் செய்யும். சீர்படுத்துகிற சூழல், சீர்படுத்துகிற மெய்ப்பொருளை கொடுப்பேன் என்ற செய்தியை நம்ம பார்த்துருக்குறோம். சரி, இப்படி அவர் சீர்படுத்துவார். 1 தெசலோனிக்கர் 2:11 தம்முடைய ராஜ்யத்துக்கு அழைத்த வாசிங்க சீக்கிரம். 1 தெசலோனிக்கர் 2:11 சீக்கிரம். வாசாச்சா? ராஜ்யத்துக்கு மேலும் ராஜ்யத்துக்கும் பார்த்தீங்களா எத்தனை இடத்துல அந்த வார்த்தை? மகிமைக்கும் அழைத்த தேவனுக்கு எப்படி நடக்கணும்? தகுதி உள்ளவர்களாக நடக்கணும். பார்த்தீங்களா? நீங்கள் தகுதி உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும், தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும். தேவன் உங்களை தகுதிப்படுத்த வேண்டும். அதுக்குதான் சபை ஆகிய சூழ்நிலையை வைத்திருக்கிறது இல்லையா? சபை வந்து நீங்கள் வாரது உங்களை பொக்கி
இந்த நீலி கண்ணீர் வடிப்பியலே, அந்த கண்ணீர் எல்லாம் தொடச்சி அப்படியா அக்கா, அப்படியா அண்ணா அப்படின்னு மற்ற விட்டுறதுக்காக சபையை வச்சல நீங்கள் நினச்சிடக்கூடாது. சொல்லது நேராக தான் சொல்லணும், ஒன்றும் ஒழிக்க முடியாது. ஆவியானவர் பேசுகிறத விதம் வேடு. சபையை பற்றி என்ன வாசிக்கிறிய? எபேசியர் 4:11 பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு பக்தி விருத்தி, சபையின் பக்தி விருத்திக்காகவும் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷர்களை என்ன செய்யணும்? பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தணும். சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகணும்னு சொன்னால் சும்மா உங்களை அப்படியே பாலிஷ் போட்டுட்டு சோப் போட்டுட்டு இருக்க முடியாது. ஒரு ஆள் அப்படிதான் பாஸ் மாதிரி சொல்லுவாங்க, ஒரு ஆள் அப்படி செய்து அடிக்கணும், அடி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். என்னதுக்கு வேணும்? அடி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். இனி ஓவரா அடித்தா பிள்ளை எடுத்து ஆமாம் அணைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்போ அடி கொடுத்தா அம்மா என்ன செய்யணும்? அணைக்கணும், இல்லைன்னா உடஞ்சி போயிடான்னு சொல்லுவாங்க. சரி நடக்கட்டும், சபையில் எல்லாம் உள்ளதான் வேண்டியதான். சரி, அப்போ ஒரு ஆள் வேணுமே. சரி, சீர்படுத்தல். அப்போ சீர்படுறதுக்கு நம்ம கூப்பிட்டுருக்குங்கிறத நீங்கள் மறந்து விடக்கூடாது. அப்போ நம்ம சீர் கெடுவது எப்படி? ஒரு சின்ன விஷயத்தை பார்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அந்த செய்திகளை நாம் பார்க்க முடியும். அது சீர் படுவது எப்படி? 1 யாக்கோபு 1:27 எப்படி சேர்கேடு உண்டாகிறதுங்கிற ஒரு பேசிக்கை பார்க்கணும். யாக்கோபு 1:27 திக்கற்ற பிள்ளைகளும் விதவிலும் படுகிற உபத்திரவத்தில் விசாரிக்கிறது, உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்து கொள்ளுகிறதே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்த பக்தியார். அப்போ இந்த சீர்கேடு எங்கே உண்டாகுதுன்னு சொன்னால் உலகத்தால் கரைபடுவது. உலகத்தால் தான் சீர்கேடு உண்டாகுது. இதுதான் பிரச்சனை. நாம் பிறக்கும் போது பைபத் அந்த வசனம் வாசிங்கல்ல, தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். ஏன்னா ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல ஒருத்தன் தான் பாவம் செஞ்சான், பாவம் செய்யாதவர்களே அந்த பாவம் ஆட்கொண்டது என்று சொல்லுகிறது நமக்கு. அப்போ ஆதாமுடைய பாவம் அவனுடைய வம்சம் முழுவதுக்கும் சாபமாய் வருது, பிறவியிலேயே வருது. அதான் தாயின் கருவில் உருவாகும் போதே பாவத்தோடு அந்த ஆதாமின் பாவம் தொடருது. அப்போ பாவத்தில் கற்பம் தரித்தாள் முதல் விஷயம். ரெண்டாவது, நாம் இருக்கக்கூடிய என்வாரன்மெண்ட் சூழ்நிலை சாத்தானுடைய ஆளுகையில் பாவத்தில் கிடக்கிறது. நம்ம பார்த்துருக்கோம் நிறைய வசனம், தேவ சாபம் வந்துட்டு சாத்தானால் வானங்களும் அவருடைய பார்வைக்கு சுத்தமானவர்கள் அல்ல அப்படின்னு யோபுல நம்ம படிக்கிறோம். இது அசுத்தமான சாத்தானுடைய செயல் நடக்கக்கூடிய ஒரு உலகத்தில் இருக்கிறோம். அதுதான் எபேசியர் 2:2 படிக்கிறோம். ஆகாயத்து அதிகார பிரபு நாவிக்கு ஏற்ப உலக வழக்கத்துக்கு ஏற்ப கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் இடத்துல கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு நாவி தேவனுக்கு கீழ்ப்படியல. இதனால பிசாசு எல்லாரையும் ஆட்கொண்டு விட்டது. அவர்கள் உலக வழக்கத்தை அவர் தான் ஒவ்வொரு உலகத்தில் உள்ள எல்லா வழக்கங்களும் கஸ்டம்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் இமே அப்படி நீங்கள் போகலாம். இது எல்லாமே தேவ திட்டப்படி நடக்கலை, தேவனுடைய ஒழுங்கின்படி நடக்கலை. ஒரு ஒழுங்கு இருந்தது, ஆதாம் ஏதேனில் இருந்தபோது முதல்ல இருந்தது. பிறகு எல்லா ஒழுங்குகளும் தேவன் திட்டத்துக்கு எதிராக போய்விட்டது. தேவன் மனிதனை படைத்த சிருஷ்டித்த அவனுக்கு ஒரு இயல்பு தன்மை, அதுக்கு எதிராக தான் உலகத்தின் அத்தனை விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை ஆவிக்குரிய பார்வையோடு பார்க்கும்போது தெரியுது. அவர் எதை செய்யப்படாதுன்னு சொல்லுவாரோ அதை செய்யணும், சாப்பிடாதுன்னு சொன்னால் சாப்பிடணும், சாவாயின்னு சொன்னால் சாவப்படாது, நேர் எதிர் எல்லாமே 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 எல்லாமே. அது உங்களுக்கு புரியும்படி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த இப்போ பொம்பளை பிள்ளைகளை பார்க்குறிய, அது என்ன செய்யணும் சொன்னால் ஆம்பளை பிள்ளைகிற மாதிரி சட்டை போட்டிருக்கு, பேண்ட்டு போட்டிருக்கு, தலையும் வெட்டியிருக்கு. இப்போ தேவனுடைய திட்டம் என்னதுன்னா, ஒரு ஆம்பளைக்கு முகத்தில் முடி வளரப்படாது, வர்றதை சொல்லி தான் ஆகணும். ஒரு ஆம்பளைக்கு முகத்தில் முடி வளரணும், சரியா? வளரணும் இல்லை, பெண்ணுக்கு வளரப்படாது. ஒரு ஆணுக்குரிய நல்ல உடற்கூறு என்ன, பெண்ணுக்குரிய உடற்கூறு என்ன, ஒரு வேறுபாடாக வச்சிருக்கிறார். இப்போ என்ன நடக்குன்னா, சாத்தான் சொல்கிறான் அந்த வேறுபாடு ஒன்றும் வேண்டாம், ஆணை பெண்ணாக்குங்க, பெண்ணை ஆணாக்குங்க, நடந்துகிட்டே இருக்குதான்னு சொல்கிறேன். நீங்கள் பார்க்குது எல்லா இடத்துலையும் இது பாப்புலர் ஆயிடுச்சு. பெண்கள் ஆண்களை மாதிரி நடக்கிறார்கள், ஆம்பளை மரியாதையாக நடக்கிறான், ஆம்பளை ஒழுங்காக நடக்கிறான், பொம்பளையில் தான் தாறுமாறாக போகுது. நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு. ஆமாம், மாஸ்டர் மாதிரிலாம் முழுக்கை சட்டை போடணும், மாஸ்டர் பிறகு பண்டாட்டி மாதிரிலாம் அரக்கை சட்டையும் போடணும், அரைகுறையாக விட போடணும். இதனடா உங்கள் மார்க்கம் அப்போ சாசை என்ன சொல்லிடுவேன். இப்படி எல்லாமே தாறுமாறாக்கிற ஒரு காரியத்தில் உலகம் நிறைஞ்சிருக்கு. அதுக்கு ஒன்று தான் சொன்னேன். இப்படி எல்லாமே நாங்கள் ஆவிக்குரிய பார்வையில் பார்க்கும்போது நீங்கள் பார்க்குற பார்வை வேறு, ஆவியானவராலே நாங்கள் பார்க்கிற பார்வை வேறு, நான் பார்க்குற பார்வை வேறு. அப்படி பார்க்கும்போது இது எல்லாம் தெட்டது, மாறி அது எதிரான ஒரு ஆவி, தேவனுக்கு கீழ்ப்படியாத ஆவி நடத்துறதுனால தான் உலக வழக்கங்கள்லாம் தேவ திட்டத்துக்கு எதிராக போகுது. கள்ள பிசாசு இங்கே இருந்த வசனத்தை புரட்டுகிறான், கிறிஸ்துவுக்குள்ள ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. அப்படியா?
நீங்கள் ஒரு ஆள் ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு வந்தோடனே நீங்கள் குடும்பம் ஆன பிறகு உங்கள் பிள்ளைய மாப்பிள்ளையா சமக்க வயத்தில் என்னத்தை சொல்லுதே? நீங்கள் பொம்பளை தானே சமக்கணும், மாப்பிள்ளை சமக்க மாட்டான் இல்லையா? ஆனால் சாவு வர ஆணானு தான் பெண்ணு பண்ணுதான் இல்லையோ? உலக மனுஷனே அப்படி தான் வச்சுருந்தான். பெண்களுக்கு பெண்கள் வார்டு வச்சிருக்கிறான், ஆண்களுக்கு குழந்தைகளுக்கு அது மாதிரி நிறைய வச்சிருக்கிறான். இந்த ஆவி அசுத்தாவி கூட்டத்துக்கு மட்டும்தானே இது குழப்பம் உண்டாச்சு. அதுக்கு அர்த்தம் வேற. தேவ தூதர்களை போல் தேவன பிள்ளைகளாக இருப்பார்கள்னு இருக்குது. அதை சொன்னதை எங்கடி புரட்டியிருக்கான், சபையில் நடக்கிறதான் சொல்கிறேன், பேச வேண்டாம், போதும். ஒரு சின்ன அறிவு மட்டும். அப்போ உலகம் தேவ திட்டத்துக்கு எதிராக இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். இதுதான் பேஸ், புரிய வேண்டியது. அப்போ நம்ம இருக்கிற இடத்துல உள்ள கரை நமக்கு அடிக்கும். இந்த வயல் உழும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வயல் இருந்து நானும் வயல் உழுது பழகுனவை, மாடு வயல் ஏற்கு மரம் அடிக்கிறதெல்லாம் நான் செஞ்சுருக்கேன். அதில் செய்யும்போது இந்த சட்டை போட்டு அங்கே நிற்க முடியாது. அதுக்கு வேற ஒரு மாதிரி டவலையும் கட்டிக்கிட்டு தான் போனேன். ஏன்? சேர் அடிச்சுக்கிட்டே இருக்கும். எப்படி? அப்போ சேரான சூழ்நிலையில் நின்றால் அந்த சேர் மேலே அடிக்கும். இது மாதிரி தான் இந்த பிசாசின் ஆளுகை நிறைஞ்ச தேவ சாபம் நிறைஞ்ச அசுத்தமான உலகத்தில் இருக்கிறது வரைக்கும் இந்த சேர் அடிக்கும். அடிக்காத? கண்டிப்பாக அடிக்கும். அது சில சேரை கழுவுனா போவான், சில சேரை போவாது. அதுக்கு பேர் தான் கரைன்னு பேர். கரைன்னா என்ன அர்த்தம்? கரைன்னா போவாதான். கழுவுனா போவாது இல்லை, தோச்சா போவாதுக்கு தான் கரைன்னு பேர். அதுதான் சொல்லியிருக்கு கரை. அதாவது அழுக்காப்பட்டுட்டுன்னா நீ தோச்சு சரியாயிடலாம், அது கரைங்கிற லெவலுக்கு போச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ உலகத்தால் கரைப்படுதல் படாதபடி காத்துக்கொள்வதுதான் முதல் பக்தி. இதை நீங்கள் புரிஞ்சிருங்க. அதனால தான் முதல்ல உலகம் தேவ சாபத்தில் இருக்குது, சாத்தானுடைய ஆளுகையில் இருக்குது. இங்கே எல்லாம் சாபம் பாவம். இதில் மனசை வைக்காதேன்னு சொல்லுது ஒன்றாம் பாடம். இங்கே மனசை வைக்காத, பரலோக ராஜ்யம் சமீபம், மத்தேயு 4:17 இயேசுவின் முதல் பிரசங்கம். மனசை அங்கே வை. ஒன்றாம் பாடம் இந்த பூலோகம் சாத்தான் ஆளுகை, சாபம் அசுத்தம். இது பரலோக தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், அவரை பாரு, மனசை அங்கே வை என்று ஒன்றாம் பாடம். இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சாகிறது வரைக்கும் இந்த உலக கரையில் சிக்கிதான் இருப்பார்கள், வெளியே வர முடியாது. என்னைக்கு சரிதான், இது கரை தான், இது சாபம் தான், இது வேண்டாம், இதில் உள்ள ஒன்றும் தொடப்படாது, நாம் பரலோகத்திலே வைப்போங்கிற மனம் திரும்புகிறார்களோ அன்னைக்கு தான் அவர்களுக்குள்ள உண்மையான ஒரு மனம் திரும்புதல், ஒரு கழுவப்படுதலும் உண்டாகும் என்பதை நீங்கள் அறிஞ்சிருக்கணும். புரியணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ பார்த்தா பெருசங்க இது இப்போ புதுமையாக இல்லையா இருக்குது? புதுமையாக தான் இருக்கும். நான் என்ன செய்யணும்? நான் இங்கே இருக்க தான் பேச முடியும். உலகத்தில் நடக்க கள்ள கதையெல்லாம் நான் பேச முடியாது, நாடகங்களெல்லாம் நான் பேச முடியாது. இங்கே சொல்லி இருக்க தான் நான் பேசணும். இது ஆவியானவர் சொல்லி 2000 ஆண்டுகளுக்கு குடிச்சிருக்கு. சரி, இப்போ இப்படியே எல்லாம் கரைப்பட்டு கிடக்கு. இந்த கரையை நீங்க பார்த்து அந்த கரைக்குள்ளே நீங்கள் சிக்கக்கூடாது. 1 யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கற்குள் கிடக்கிறது, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம். 2 வசனம், 2 வார்த்தை. நாம் தேவனால் உண்டாகிவிட்டோம். முதலாவது பிசாசுக்குள்ள இருந்தோம், பிறகு இப்போ தேவனால் தேவ பிள்ளைகளாக புது சிருஷ்டியாக பிறந்திருக்கிறோம். உலகத்துக்கு வேறுபடுறோம். உலகம் முழுசும் பொல்லாங்கனுக்குள் அது பழைய நிலையில இருக்கிறது என்பதை அங்கே புரிந்து கொள்கிறோம். சரி, அப்போ இந்த அனுபவம் முதலாவது உங்களுக்குள் வந்தான்னு நீங்கள் சிந்திக்கணும். நீங்கள் உலகத்தால் கரைப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களா, இல்லை உலகத்துக்கு எதிரான ஒரு நிலையில் தேவனோடு நடக்கக்கூடிய லெவலுக்கு வந்திருக்கீங்களாங்கிறத நீங்கள் முதலாவது சிந்திச்சுக்கணும். அது வரைக்கும் நீங்கள் தேவ பிள்ளை ஆக முடியாதுங்க. நீங்கள் உலகத்தின் பிள்ளை தான், நீங்கள் சாத்தான் பிள்ளை தான், அது தேவனுக்கு எதிரானதான். வேணா இயேசுவே நீங்கள் கூப்பிடுவீங்களா இருக்கும், நவர். நீங்கள் தேவ பிள்ளை ஆக முடியாது. இதுதான் முதல் கரைப்படுத்துகிறது உலக நேசம். யோவான் 17, 14, 16 சொல்லுவார், இயேசுவே சொல்லிட்டார். நான் இப்போ இயேசுவோடு உள்ள ஐக்கியம் தான் பேசுகிறேன், அதுக்கு வெளியே போகல. இயேசு சொல்லிட்டார், நான் உலகத்தார் அல்லாதது போல நீர் எனக்கு தந்த இவர்களும் உலகத்தார் அல்ல. சீடரில் பார்த்து சொல்லுவார், நான் உலகத்தான் அல்ல, தெளிவாக சொல்லுகிறார். உலகத்தின் கிரியைகள் பொல்லாங்களா இருக்கிறது நான் சாட்சி கொடுக்கிறேன். அது யோவான் 7:7. அப்போ உலகத்தான் அல்லாத இயேசுவோடு உங்களுக்கு ஐக்கியம் உண்டாகணும்னா நீங்கள் உலகத்திலேருந்து விடுதலை பெறணுமா வேண்டாமா? இல்லை பிரச்சனை, நாங்கள் இப்படி இருப்போம், அங்கேயே இருப்போம், இங்கே இருப்போம், நிச்சயமாக முடியாது. ஏதாவது ஒரு முடிவெடுங்க. யோவான் 17:6 ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவே, உலகத்திலிருந்து பிரித்து தெரிந்து எடுத்து தந்தவர்களுக்கு உம்முடைய நாமத்தை அறிவித்தேன், அவர்கள் உம்முடைய வசனத்தை கடைபிடித்தார்கள், அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்கள். யோவான் 15:19 நான் உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலே உலகம் உங்களை பகைக்குது. மொத்தமாக புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்துக்குள்ளே வரணும்னா ஒன்றாம் பாடம், இந்த உலகத்தால் நான் இன்னைக்கு கரப்பட மாட்டேன், உலகத்தோட ஐக்கியம் வைக்க மாட்டேன், உலகத்தில் மரபில் போக மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறது வரை பரலோகம் உங்களை அங்கீகரிக்காது. இங்கே ஒரு காரியம் முன்னால் வருது. நீங்கள் உலகத்துக்கு எசைஞ்சு போனால் உலகம் உங்களுக்கு பட்டம் தரும், பரிசு தரும், இறந்து போனால் மலர் வளையங்கள் தரும், பெரிய அடக்க ஆராதனைகளெல்லாம் தரும், நிறைய பேர் புகழ் பாடியெல்லாம் பாடுவாங்க, அஞ்சலி கூட்டம் எல்லாம் நடத்துவாங்க, ஒட்டிடுவாங்க. வருஷந்தோறும் விண்ணக வாழ்வின் 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டுன்னெல்லாம் விளம்பரம் எல்லாம் படுத்துவாங்க. ஒன்று சொல்லுகிறேன்,
அதுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இருக்காது. லூக்கா 16:19 ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவம். ஐஸ்வர்யான் சுகபோகமாய் வாழுகிறான், எல்லாரும் பாராட்டுகிறார்கள், அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் போல்றாங்க. ஏன்னா அவனுக்கு பழைய ஏற்பாட்டின்படி ஆசீர்வாதமான நிலைமை தான் இருக்கு. கண்ணை மூடின போது அவன் பாதாளத்தில் செய்த தப்புக்கு அக்கிரமங்களுக்கு தண்டனை அனுபவிக்கிறான். தெருவில் கிடந்த பிச்சைக்காரன், அட்ரஸ் இல்லாதவன் ஆபிரகாம் பக்கத்தில் இருக்கிறான். ஒரு மனுஷன் இறக்கும்போது இங்கே அஞ்சலி கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும், பூஜைகள் நடந்து கொண்டிருக்கும், இங்கே பாராட்டு விழா நடந்து கொண்டிருக்கும், மலர் வளையங்கள்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. அவன் பாதாளத்தில் இருந்துட்டு இருப்பான். இப்போ புரியுதா? உலகத்தின் உலகம் வந்து பிசாசுக்குள்ள கிடக்கிறதுனால அவன் மோசம் போக்குறவன். நீங்கள் வந்து வெளிப்படுத்தல் 12:9 உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். அப்போ உலகத்தை இவன் இப்படி ஏமாத்தி நம்ம நினைச்சிடுது அவர் அங்கே சொர்க்கத்துக்கு போனாருன்னு. நவர் நவர் நவர், நேர் தலைகள். இதுதான் பிரச்சனை. இந்த உலகம் இப்படியே முட்டாளாக்கி ஏமாத்தி ஆமாம் அவர் கர்த்தருக்குள் மரிச்சாருங்கிற மாதிரி கல்லறையில எழுதி போட்டு இப்படி மகா பயங்கர மோசடி செய்து ஒரு நாளும் கிடையாது. கண்ணை முடப்புறம் அவன் கிரியை கேட்ட ஒரு சூழ்நிலைக்கு போவான், தலைகளாக போவான், சம்பந்தமே இருக்காது, ஏமாந்துடப்படாது. அப்போ இது மாதிரி இந்த உலகத்தை ஏமாத்துறதுக்கு பிசாசு நிறைய மனிதர்களை வச்சிருக்கிறான். இயேசு நாமத்திலே வச்சிருக்கிறான். அவன் அப்படி சிரிச்சுக்கிட்டு ஆடம்பரமாட்டு பெரிய ஆசீர்வாதமாக இருக்க மாதிரி ஏமாத்துக்குன்னே ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறான். இல்ல இயேசுநாதர் அப்படி வாழலை, அப்போஸ்தலர் அப்படி வாழலை, அவங்க அப்படி ஒரு ஷோ காட்டலை. ஜனங்களை வஞ்சிப்பதற்கு பிசாசு தன்னுடைய அடிமைகளை பைபிளை கொடுத்து இயேசுநாமத்தை பயன்படுத்தி நடத்துறத ஆவியானவர் எங்களுக்கு பேசுறாரு. இல்லையா? ஏமாத்துறான், அவன் காட்சி பொருளா நடிகன் மாதிரி அப்படியே படம் காட்டிட்டு இருக்கிறான். உண்மை வேறு. ஆமா, இதை புரிந்து கொள்ளுங்க. இது அநேகர் இப்படித்தான் அந்த இதுல விழுறாங்க, அந்த மயக்கத்தில் ஏமாத்தத்தில் விழுறாங்க. அதில் நீங்கள் விழப்படாது. நீங்கள் இயேசுவோட ஐக்கியத்தில் இருப்பீங்கன்னா, ஏன்னா நான் அப்படி பழவனவன், அப்போ தான் இதை கண்டுபிடிச்சேன். ஆட்டா இவ்வளவு தூரம் இருக்கு, இயேசு இப்படி இல்லையே, அப்போஸ்தலர் இல்லையே, அவர்கள் இப்படி சொல்லவில்லையே. அப்போ இயேசுவோடு உள்ள ஐக்கியத்தில் இருக்கும்போது தான் இதை புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், நீங்கள் யோவான் 4:1 அவர் அநேகரை சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுத்தார். தட் வேர்ட் பக்தராக்கி இல்லை. அதுதான் அடுத்த பிரச்சனை. ஒன்று உலகத்தோட கரப்படுறது, உங்களை ஏமாத்துற காரியம் சொல்லிட்டேன். இனி இயேசுக்கு சீசரா பக்தரா, இது நீங்கள் ஏற்றுக்கொண்ட நான் பேசிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. இயேசு சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுத்தார். மற்ற 28 கடைசியில் வாசிக்கும் போது சீசராக்கி கொடுங்கள்னு சொன்னார். சரி, இப்போ மலையாள பைபிளில் அந்த வசனத்தில் சீசர் வார்த்தை சொல்லலை, ஆனால் 4:1 கரெக்டாக சீசராக்கி இயேசு ஞானஸ்நானம் கொடுத்தது கரெக்டாக இருக்கு. இங்கிலீஷ் மற்ற மொழி பெருமை சரியா இருக்கு. சரி, இப்போ என்ன வர்றீங்க, நீங்கள் இயேசுவன் சீசராவுக்கு பதில் உங்களை பக்தராக்கி முட்டாளாகிறாங்க. இயேசு ஆராதிக்கிறதுனால நீ இயேசுவோட ஐக்கியமாக முடியாது. அவருக்கு அதான் சீசத்துவத்தை வலியுறுத்துகிறோம். அப்போ இயேசுவின் வார்த்தைப்படியும் மாதிரியின்படியும் அவரை பின்பற்றுகிற எல்லைக்கு வராத வரை நீங்கள் இயேசுவோடு ஐக்கியப்பட முடியாது. அதுதான் மற்ற 7:21 சொன்னார், பிதாவின் சித்தம் செய்யாம கர்த்தாவின் ஆராதிச்சு பேவரட்டி நோய் சுகமாக்கினாலும் அதான் சொன்னேன், உலகத்தில் நடக்கிறது வேறு, ஆனால் ஆண்டவர் அவர்களை அக்கிரம செய்காரல் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே அந்த சீசத்துவத்தின் எல்லைக்குள் மிகச்சரியா வந்துருங்க. இந்த ஆராதனை கிறிஸ்தவத்தை விட்டுட்டு சீசத்துவ கிறிஸ்தவம் அவருடைய அடிச்சோட்டில் நிறைய பேசியிருக்கேன், உங்களுக்கு நிறைய பேசியிருக்கேன், நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 4:4 சொல்லுது, கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவன் கள்ளத்தனமாய் மனசை குருடாக்கிட்டான், தவறாக கொண்டு போயிட்டான். சீசராகி அவருடைய அடிச்சோட்டில் நடந்து மகிமை அடைய வேண்டிய நம்ம அவர் ஆராதிச்சா போகிறோம், பாட்டு பாடினா போதும்னு 100 கோடி கணக்கில் பாட்டம் எழுதிட்டு ஆடி பாடி ஒரு ஏமாத்து கூட்டம் போயிட்டு இருக்கு. பிசாசு இதை செய்கிறான். அது 2 கொரிந்தியர் 11:3-4 வரும்போது என்ன சொல்லுது, ஏவாளை வஞ்சித்த பிசாசு கிறிஸ்துவை பற்றிய உண்மை அவர் சீசராகன்னு சொல்றத பக்தராக்கி உங்களுக்கு இருதயத்தை கெடுக்குமோ என்று பயந்திருக்கிறேன். வேற ஒரு இயேசு, வேற ஒரு சுவிசேஷம், ஆவி வந்துடும், எச்சரிக்கையாயிரு என்ற காரியத்தை அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு நிறைய பிரச்சனை ஏற்பட்டது இந்த சப்ஜெக்டை பேசும்போது. இயேசுக்கு சீசராக்குங்கன்னு பேசினா ஆவி கூட்டத்தார் என்கிட்ட சண்டைக்கு வந்துடுறாங்க, வேற ஒருத்தன் வரல. அவங்க கேட்குறாங்க, ஆமா அப்படி சொல்லியிருக்கு, நம்ம தப்பிட்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இந்த ஆவி கூட்டம்னு ஒன்று இருக்கு, இந்த கூட்டம் தான் என்கிட்ட சண்டைக்கு வந்தது இந்த சீசத்துவத்தை பேசும்போது. ஏன்னா நான் ஏன் ஆண்டவரே இவங்களுக்கு தானே சீக்கிரம் புரியணும், மற்றவங்களுக்கு அது புரியாது. இவங்களுக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவின்னா, பரலோகத்திலிருந்து வந்த ஆவின்னா சகலத்தையும் போதிச்சிருக்கணுமே அப்படின்னா ஆண்டவர் சொன்னாரு, இது பரிசுத்த ஆவி கிடையாது, நான் கொடுத்த ஆவி கிடையாது. ஏன் நான் கொடுத்த ஆவினா
என்ன நினைப்பூட்டி இருக்கும். இவங்க தாவீது ஆபிரகாம் பற்றி பேசுறாங்க, ஏன் உபதேசம் பற்றி பேசல? இயேசுவின் வசனம் கூட வாசிக்க மாட்டாங்க, அப்போஸ்தலருடைய நிருபம் வாசிக்க மாட்டாங்க. இது நான் கொடுத்த ஆவி கிடையாது. ஓ, எப்படி இருக்கா விஷயம்? உலகம் முழுதும் இப்படி ஏமாத்துல சிக்கி இருக்கேங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க புரிஞ்சுக்கிட்டா நல்லது. நான் வசனத்தை தான் சொல்லணும். ஆகவே இயேசுவுக்கு சீஷராகுதல் என்கிற எல்லைக்குள்ள வரணும். லூக்கா 6:46 ஆண்டவர் சொல்றாரு, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாத இருக்கிறது என்ன? இந்த வார்த்தை கவனிக்கணும். பொதுவாக நிறைய இடத்துல இப்போ இயேசுவே ஆண்டவர்னு எழுதி போட்டிருக்காங்க. இங்க பக்கத்துல கூட நான் பேர் சொல்ல விரும்பல, எழுதி போட்டிருக்காங்க. அப்ப வாசிக்கிறவங்க நினைக்கிறாங்க ஆண்டவர்னா கடவுள்னு நினைக்கிறாங்க. ஆனா உலகத்துல ஆண்டவர்னா கடவுள் என்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால அவங்க நினைக்கிறாங்க. ஆனா பைபிள்ல இந்த ஆண்டவன்ங்கிற வார்த்தை கடவுள்னு சொல்லல, தலைவன் எஜமானன்னு சொல்லியிருக்கு. இல்லையா? அது ரொம்ப முக்கியம். மீண்டும் சொல்றேன், ஆண்டவர்ங்கிற வார்த்தைக்கு கடவுள் கிடையாதுங்க, தலைவர், எஜமான் அர்த்தம். நீங்க பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாம் வாசிருங்க. நான் ஒரு 2 வசனத்தை சுட்டி காட்டுகிறேன். அது 1 பேதுரு 3:6 சாராள் தன் கணவன் ஆபிரகாமை ஆண்டவனே என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். சரியா? கணவனை கடவுள்னு கூப்பிட்டாரா? கடவுள்னு கூப்பிடல, என் தலைவர், என் எஜமானன், குரியோஸ் என்ற ஹீப்ரூல, கிரீக்ல. சரி, அவன் ஆண்டவனே என்று சொல்லி கீழ்ப்படிந்தான். அதான் நமக்கு தேவை. அப்ப அவரை ஆண்டவர், எஜமான், தலைவர்னு சொன்னா இயேசுவுக்கு கீழ்ப்படிய வேண்டும்ங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. அதுதான் முக்கியம். நீங்க மத்தேயு 18:26-27 ஆண்டவர் ஓமையிலே சொல்லுவார், ஒருத்தன் கடன்பட்டு பிறகு கொடுக்க முடியாம ஆச்சுது. அவன் ஆண்டவன் எஜமானா இருந்தான், பிறகு அந்த ஆண்டவன் அவனுக்கு மன்னித்து விட்டான். எல்லாம் அந்த வார்த்தை அங்க இருக்கு. இந்த ஆண்டவன்னா கடவுள் கிடையாதுங்க. அதனாலதான் அந்த 2 வார்த்தையும் உங்களுக்கு புரியல. நீங்க 1 யோவான் 1:3 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருங்கிற வார்த்தை வேறு, தேவனுங்கிற வார்த்தை வேறு. அது தமிழ் பைபிள்ல தாறுமாறா மொழிபெயர்த்து எல்லாம் குழப்பி வச்சிருக்காங்க. அந்த பைபிளை படிச்சுட்டு வந்தாலே தெரியுது. அது 1 கொரிந்தியர் 11:3 நம்ம படிக்கிறோம், கிறிஸ்துவுக்கு தேவன் தலைவராக இருக்கிறாருன்னு வரும். சரி, அப்ப அவருக்கு மேல ஒரு தலைவர் இருக்கிறார். இப்ப அதுக்குள்ள போல விஷயம், இயேசுவை எஜமானாய் தலைவராய் ஏற்றுக்கொண்டு நாம அவருக்கு கீழ்ப்படியணும். நீங்க அப்போஸ்தலர் 16:30 ஆண்டவன் மாறு ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்? கடவுளா? பவுலும் சீலாவும் கடவுளாங்க? இல்ல, தலைவர்களே, எஜமான்களே, நாங்க என்ன செய்யணும்னு கேட்கிறாங்க. அப்ப இயேசுவை தலைவராக, கர்த்தர்னாலும் குரியோஸ் தான், தலைவர் தான் அர்த்தம். ஒவ்வொன்று அது தனி பைபிள் ஸ்டடி, இப்ப நேரம் இல்லை. சரி, அப்போ ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படியணும். இதுதான் நமக்கு பிரச்சனை. அவருக்கு கீழ்ப்படியணும், அவர் நடந்த மாதிரியில நடக்கணும். இதுதான் சீஷத்துவம். அதுக்காக தான் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த சீஷத்துவத்தின் அனுபவத்திலே வரவில்லை என்று சொன்னால் நீங்க கிறிஸ்துவோடு ஐக்கியமாக முடியாது. பேக்கிய நோக்கி வந்திருப்பீங்க, உங்களுக்கு விடுதலை எல்லாம் தந்திருப்பாரு. ஏன்னா இப்ப கிறிஸ்தவ குலத்துக்கு நிலைமை, இயேசு நாமத்தில் அற்புதம் நடந்துகிட்டே இருக்கனால நாங்க ஐக்கியமாயிரும், அவர் ஆராதிக்கனால எல்லாம் அற்புதம் கிடைச்சிரும், குறுக்கோளியில சொர்க்கத்துக்கு சேரலாம், அவர் சொல்லாரு அக்கிரம ஜெயிக்காரர் சொல்லி முடிக்க போறாரு. வசனம் இருக்கு. சரி, ஆக இயேசுவோட ஐக்கியத்தில் வரணும்னா நீங்கள் அவருடைய வார்த்தையின்படி மாதிரியின்படி வாழுகிற, அவருடைய ஆவியினால் நடத்தப்படுகிற சீஷத்துவத்தின் எல்லைக்குள்ள இருக்கணும். கொலோசியர் 1:12-13 ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் சுதந்திரத்தில் பங்கடையும்படி நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கினவர் நம்முடைய தேவன், சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் ஆக்கினவரும் தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்ப ஆராதனை எங்க போகுது? பிதா, நம்ம அழைத்த பிதா, நம்ம இயேசு இடத்துல கொண்டு வந்த பிதா, நம்மை தகுதியாக்குற பிதா, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். நிறைய இருக்கு. ஓகே, அது அந்த பக்கம் இருக்கட்டும். சோ இப்போ இந்த சீஷத்துவ அனுபவத்துக்குள் வரும்போது இயேசுவோடு ஐக்கியம் வருது. அந்த இயேசுவோடு ஐக்கியம் வரும்போது நீங்கள் மத்தேயு 12:50 சொல்லுவார், 12:50, அந்த பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறான். ஐக்கியம் இப்பதானே வந்தது இல்லையா? வெளியே ஒரு வீட்டுக்கு வெளியே நின்னான்னா அவன் அந்நியன் இல்லையா? ஒரு நண்பன்ங்கிறத விட சகோதரன்கிறவர் ரத்த சொந்தம்னு சொல்லுவாங்க. அப்ப இயேசுவோடு ஒரு சகோதரத்துவ ஐக்கியத்தில் வரணும்னா நீங்கள் சீஷர் ஆகணும். கடவுளா உயர வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவார். சரிதானே? அந்த வேறுபாடு புரியணும் உங்களுக்கு. நீங்க என்ன நிலையில இருக்கிறீர்கள்? யோவான் 15:14-15 சொல்லுவார், இயேசு சொல்லுகிறார் என்னுடைய சிநேகிதர்னு சொல்லுவார். என்னுடைய சீடர்களை பார்த்து நீங்கள் எனக்கு சிநேகிதர்கள், உங்களை சிநேகிதர் என்றேன், இனி ஊழியக்கார வேலைக்காரன்னு சொல்ல மாட்டேன், நண்பர்கள், எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்ப எப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஐக்கியத்தை ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னு தெரியுதா? உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சிருக்காது, எனக்கு நல்லா தெரியும், புரியாது. பெருசங்க நாங்க கேட்டதும் வந்ததும் போனதும் எல்லாம் வேற. இப்ப தலைகள் இல்லையா இருக்கு.
நீங்க ஆச்சரியப்படாதங்க, நான் ஆச்சரியப்படையில. ஏன்னா எனக்கு ஆண்டவர் சொன்னாலே, என்ன தெரியாத இடத்துல நீ சுவிசேஷம் பேசுறது மாதிரி தான் என்ன ஆராதிக்கிற இடத்துல நீ சுவிசேஷம் பேசுறோட ஆண்டவர் சொன்னார். அவனுக்கு பைபிள் இல்ல தெரியல, இவன் பைபிளை வச்சுக்கிட்டு குருடனா இருக்கான், இவனை குருடன் ஆக்க கொஞ்சம் குருட மாதிரி இருக்கான்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. டே குருடன் குருடனுக்கு வழிகாட்டினா 2 பேரும் குழியில விழுவார்கள் சொன்னார் ஆண்டவர். அப்படியே சொன்னாருங்கிட்ட. வேதபாரகர் பரிசேயர்லாம் இருக்காவ, ஆமா தங்கள் வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டார்கள், அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டார்கள், பரலோகத்தை பூட்டி போடுகிறார்கள். இவனும் குருடன், மற்றவர்களும் குருட்டுத்தனம் ஆக்குகிறார்கள். அதான் குருடாக்கினான்னு ஒரு வசனம் வாசமே. குருடாக்குறது யாரு? சாத்தா நேரா வந்தா குருடாக்கினான், அவனுடைய பிரசங்கமா ராஜா அவன் குருடாக்கிட்டு இருக்கான். நீ போய் சிக்கப்படாது, நம்ம இயேசுவோடு நடக்கணும். அப்போ நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது? எபிரேயர் 3:1 சொல்லுது. 3:1 சொல்லுது, நாம் அறிக்கையிடுகிற பிரதான அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாகிய இயேசுவை கவனித்து பாருங்கள். யாரை கவனிச்சு பார்க்கணும்? யாரை கவனிச்சு பார்க்கணும்? நீ இயேசுவோட இல்லையா ஐக்கியம் ஆகணும், இயேசுவின் தன்மை வரணும் இல்லையா? அப்ப யாரை கவனிச்சு பார்க்கணும்? இது சில ஆளுவ எல்லாம் ரோட்ல ஓடி போறவனையும் பார்த்துட்டு அவன் எல்லாம் கள்ளப்பயவ, பிரசங்க மாதிரிலாம் கள்ளப்பயவ, என்னட்டே சொல்லுவாவ, கொஞ்சம் அப்படியே சுத்தி பேசுவாவ. நான் சொன்னேன், நாங்க எல்லாம் கள்ளப்பயவ தான், நாங்க எல்லாம் மனுஷர்கள் தானே. சரி, 3:1 எபிரேயர் 3:1. சரி, நான் சொல்லுவேன், டேய் இந்த பைபிளை இத்தனை வரியும் கையில வச்சிருக்கா இல்லையா? இந்த இயேசுநாதரை என்னைக்காவது பாத்தியா? அவர் உயிரோட தானே இருக்காரு, சாவையில் இல்லையா? உயிரோட எழுத்து சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தீர்கள், இப்பொழுது மேய்ப்பரும் கண்காணியமான இடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அவர் உனக்கு பாஸ்டரான்னு கேட்டேன். இங்கே எழுதியிருக்கு அவர் பாஸ்டரா இருக்கணும், பிரதான பாஸ்டர். அவரு கூட நீ நடக்க மாட்டா. நீ ஆண்டவரை கூட நடக்காம, அவருடைய வசனத்துல நடக்காம, ஃப்ராடு உனக்கு தோணு வழியில அவள் நடக்கு ஆள்கிட்ட போவா. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்ன இன்னும் ஸ்கூல் காலேஜில் படித்த ஒரு நண்பரோட பேசிட்டு இருந்தேன். பேசிட்டு இருக்கும்போது அவர் கத்தோலிக்க மார்க்கத்தை சேர்ந்தவர். நாங்கள் கொஞ்சம் ஓப்பனாக பேசிட்டு இருப்போம், நண்பர்கள் இல்லையா? அவர் என்ன செஞ்சாருன்னா, தங்களுடைய ஃபாதர்ஸ், அந்த பங்குல இருப்பாங்கல்ல ஃபாதர் கத்தோலிக்கர், அந்த ஃபாதர்ஸை பற்றி குறை சொல்லிட்டு இருந்தார். அந்த ஃபாதர் இப்படி, இந்த ஃபாதர் இப்படி சரியில்லைன்னு அவர் பாட்டுக்கு அவருக்கு ஏதோ சொல்லிட்டு இருந்தார். நான் சொன்னேன், சரி நண்பரே, இப்போ நான் ஒன்று கேட்குறேன், நல்ல கவனிக்கணும். நான் ஒன்று கேட்குறேன், சரி நீங்கள் விரும்புகிற மாதிரி ஒரு நல்ல புனிதமான 100க்கு 100 யோக்கியம் உள்ள ஒரு ஃபாதர் உங்கள் பங்குக்கு கிடைச்சா நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பீங்களான்னு கேட்டேன். இவ்வளவுதான் கேட்டேன். ஒரு நீங்க எதிர்பார்க்க ஒரு பூரண புனிதர், ஒரு ஃபால்ட்லெஸ் இல்லாத ஒரு ஃபாதரை உங்க பங்குக்கு தந்தாச்சு, நீங்க அவருக்கு கீழ்ப்படிஞ்சு மரியாதையா அடங்கி நடப்பீங்களா, மதிப்பீங்களான்னு கேட்டேன். அவர் ஒரு கணம் யோசித்து சொல்லுவாரு, அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். எப்படி? அதுவும் கொஞ்சம் பண்ணிய மேய்ச்சிக்கு பண்ணி மேய்ச்சி இல்லையா வேணும், ஆடு மேய்ச்சிக்கு ஆடு மேய்ச்சி வேணும். உங்களுக்கு புரியுது இல்லையா? உங்களை மாதிரிப்பட்ட ஃப்ராடுகளை மேய்ச்சணும்னா ஒரு ஃப்ராடு பாதிரியார் தான் வேணும். இல்லாம ஒரு யோக்கியமா இருக்க பாஸ்டர்களை நீ இருந்துவிட மாட்டா, அதான் உனக்கு பிரச்சனை. சொல்லிட்டேன், அப்படி ஒரு ஃபாதர்களை நீ இருந்துவிட மாட்டா. அப்படிப்பட்ட ஃபாதர் மாதிரி உந்த மாதிரிப்பட்ட ஆளுகளை மேய்ச்ச வரவும் மாட்டா. சரியா? முடிச்சு பார்த்தா ஃபினிஷ்ட். ஸோ இப்படி இருக்கிறதுனால நம்ம ஆண்டவருக்கு பின்னால் நடக்க படிக்கணும். அதனால தான் நாங்கள் ஆண்டவரை காட்டி தந்துட்டு ஒதுங்கி நின்றுவோம். ஏப்பா எங்கள்கிட்ட 1000 குறை இருக்கும், எங்களுக்கு தெரியாமல் இருக்கும், உனக்கு தெரியும், விட்டுரு, நீ ஆண்டவருக்கு பின்னால் போனா. அதுதானே போக மாட்டேங்கிற நீ. அவருக்கு பின்னால் போனா இப்போ அது சரியில்லை, இது சரியில்லை, யாவோ இயேசுநாதரை பின்பற்றுறதா, இது புனிதராகி போக வேண்டிய இருக்கும். ஆமாம், புனிதராக தான் கூப்பிட்டுருக்கு, பரிசுத்தவான் தான் கூப்பிட்டுருக்கு. இங்கே பரிசுத்தவான் வார்த்தை, அங்கே புனிதரன்னு வச்சிருக்காங்க. சரி, இதுக்கு தானே கூப்பிட்டாரு. அதை செய்யாததுனாலே ஆகும் நீங்க வேற இடத்துல போயிட்டு கடைசியில் அவன் கள்ளை இவன் கள்ளை சொல்லிட்டு மெண்டலாகி பைத்தியம் பிடிச்சா சாவணும். அப்படி வரக்கூடாது. எபிரேயர் 12:1 எபிரேயர் 12:1 என்ன சொல்லுது? பாரமான யாவற்றையும். என்ன பாரம்? உலகம் என்ன நெருக்கிட்டே இருக்கு, 4 பக்கத்திலே நெருங்கி நிற்கிற பாவம் அது நெருக்குது. பிரசங்கி மாதிரி வச்சு அதான் கள்ளத்திற்கு தரிசில வச்சே நெருக்கிட்டு இருக்கு. என்ன செய்யுது? இதுக்கு நடுவில் நம்ம சிக்கியாச்சுங்க. உங்க சூழ்நிலை எனக்கு தெரியும், நான் சும்மா ஒன்றும் சொல்லலை. உங்களை மாதிரி நானும் மனுஷன் வானத்துல இருந்தா வந்தேன். நம்ம சூழ்நிலை தெரியுது. ஆமா பிரசங்கியாரு, இப்படி ஒரு சூழ்நிலையில சிக்கி போனோம். இப்ப என்ன செய்யுதுன்னா, இங்க ஆவியானவர் பேசுறார். சரி, நெருக்கம் இருக்குதா, பாறை இருக்குது, எல்லாம் தள்ளிட்டு இயேசுவை மட்டும் பாரு, அவருக்கு பாதத்தில் உட்காரு, அவர் சொல்லு, அதை கேளு, அவரோட ஐக்கியத்தில் இரு, அந்த ஐக்கியத்தில் இருக்க பிரயாசப்படு. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிச்சு காணாமப்படாம போன மாதிரி ஆமா நோவா தேவனோடு சஞ்சரிச்சான். பத்தியா எவ்வளவு ஆள் இருந்த அந்த காலத்தில் வேற மாதிரி எல்லாம் சஞ்சரிச்சாங்க. அவருடைய கிரியெல்லாம் நித்தம் பொல்லாத இருக்கிறது கர்த்தர் கண்டார் என்று சொல்லி அதையாம 6:5 சொல்லுது. ஆனா நோவா மட்டும் ஒரு வார்த்தை இருக்கு, அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். வித்தியாசத்தை பத்தியா? வேற ஆளுவெல்லாம் வேற செஞ்சாராம், நோவா மட்டும் வேற செஞ்சாராம். கர்த்தர் சொன்னார்லே, உனக்கு நீ ஒன்ன பாதுகாக்கணும், வேலையை செய், உனக்குன்னு வேற ஒரு வேலையை ஏத்தாத, பார்த்துடுங்க. அவர் சொல்லார், நீ என்னோட நடந்த, நீ சொன்னதை கேட்டதுனால உன்னை மட்டும் விடுவிக்க விரும்புகிறேன், உனக்கு உன் குடும்பத்துக்கு மட்டும். அவங்களும் கீழ்படிச்சாங்க.
ஒரு பேழையை செய்யணும்னு சொல்லிட்டார். செஞ்சாச்சு, ஏறியாச்சு. அவனை பரியாசம் பண்ணிக்கிட்டே இருந்தான். கிறுக்கு பயலுக்கு தண்ணி இருக்க இடத்துல கப்பல் கட்டினா நியாயம் இருக்கு, தண்ணி இல்லாத இடத்துல எங்க ஒரு கப்பல் கட்டினா பைத்தியம் தானே. அப்படிதான் இப்படிதான் சொல்லுவாங்க, பிராந்தன்னு சொல்லுவாங்க. மழை வந்து அங்க போட்டு மிதத்த பிறதான் எல்லாருக்கும் புத்தி வந்து நமக்கு தெரியாத ஒண்ணு நோவாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அல்ல இல்லையா? பாத்தியா, நம்ம தண்ணியில முங்குறோம், அவன் தண்ணியில மிதக்கிறான். தாத்தா தாத்தா பாட்டா சித்தப்பா மாமான் எல்லாம் சத்தம் போட்டிருப்பான். அங்க ஒரு வசனம் உடனே போய் எடுக்காண்டாம். அந்த பேழைக்குள்ளே நோவாவையும் எல்லாத்தையும் அடைச்சி கர்த்தர் கதவை அடைத்தார். வாசிருக்கீங்களான்னு கேட்டேன். பூட்டை போட்டு சாவியை பாய்கரில் போட்டுட்டு பறந்துட்டார், போயிட்டார். போ தீந்தா எங்களுக்கு கிருபை உண்டாவிட்டு இறக்கம் உண்டாயிட்டுனா பாடிட்டே அங்கே இரு, அவர் பூட்டிட்டு போயிடுவார். ஒரு வேலையும் உள்ள ஏற்ற முடியாமல் ஆகி போச்சு. நான் யோசித்து பார்ப்பேன், இவ்வளவு கிருபை உள்ளவர் இறக்கம் உள்ளவர் நம்ம நினச்சிக்கிட்டோம். கர்த்தர் அடைச்சாராம். ஏன் நோவாவுக்கு அவன் தானே செஞ்சான் இந்த கதை, இந்த போட்டு. அதை பூட்டா அவனுக்கு தெரியாதா? அந்த பூட்டா தெரியாதா? சவியங்கேடு பூட்டிட்டு தகவலை கொண்டு போயிட்டார். அல்ல இல்லையா? ஸோ இது மாதிரி ஆகி போகக்கூடாது. இங்கே இருக்கும்போதே ஒரு ஆண்டவரோட ஐக்கியத்தில் நடக்க பாரு. நான் அதனாலதான் இந்த எந்த கூட்டணியில நிற்க மாட்டேன். ஒத்தைக்கு நடக்குதுன்னா எனக்கு ஆண்டவர் படிச்சிருந்தாருலே, எல்லாம் வீணாயிரும். என்னோட நடந்துரு, வேற ஆளுகள் கூட நடந்தேன்னா பிறகு அந்த வழிக்கு நீ போக வேண்டிய ஆயிரும். சரி, அப்போ ஒரு முடிவு எடுக்கிறோம். கிறிஸ்துவோடு ஐக்கியத்தில் இருப்பதற்கு உங்களை அழைத்திருக்கிறாரு. இதுதான் வார்த்தை. இந்த ஐக்கியத்துக்குள்ள இருக்க நீங்க விரும்பினா மட்டும்தான் மிச்சம் உள்ள காரியம் எல்லாம் அவர் செய்ய முடியும். நான் அஸ்திபாரத்திலிருந்தே சரிப்படுத்தணும். அஸ்திபாரம் சரியில்லைன்னா பிறகு கோபுரத்தை கட்டா மறைஞ்சு தலையிலோடி விழா. ஆக முதலாவது உங்களுடைய ஐக்கியம், நம்முடைய ஐக்கியம் கிறிஸ்துவோடு, அவருடைய வசனத்தோடு, அவருடைய மாதிரியோடு. அப்படி ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். சில வேளை சிலர் சொல்லுவது உண்டு, பிரசங்கர் சொல்லுது, அவங்களும் வேதம் படிச்சு என்னை பின்பற்றுங்கள் என்று பவுல் சொல்லி இருக்கிறார் இல்லையா பிரசங்கர். நான் சொன்ன தயவு செய்து என்ன பின்பற்றாண்டாம், இயேசுவை பின்பற்றுங்க. நீங்க விரும்பினா அந்த பவுலையே பின்பற்றுங்க. அவர் சொல்லியிருக்காருன்னு அவரை பின்பற்று, என்ன பின்பற்றாத, ஏன் பின்னால வராதுன்னு கண்டிப்பா சொல்லிடுவேன். சரி, அப்ப கிறிஸ்துவோடு கூட ஐக்கியத்தில் இருப்பதற்கு அவர் நம்மை அழைத்திருக்கிறாருங்கிறத மறந்துடாத. அதுக்கு தகுதிப்படும்படி சீர்படுத்தும்படி தான் இங்க அழைத்திருக்கிறாருங்கிறத மறந்துடாத. அதுக்கு யோக்கியமா நடக்கணுங்கிறத மறந்துடாத. அப்படி நடந்தா சீஷத்துவத்தில் நடக்கணுங்கிறத மறந்துடாத. அப்படி நடந்தா மட்டுமே அவர் இருக்கிற வண்ணமாய் இருக்கிற இடத்துல மகிமையிலே கொண்டு சேர்ப்பார். இந்த உலகத்தில் இருந்தாலும் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் இல்லையா, நான் உனக்கு பரிகாரம் செய்வேங்கிற பரிகாரங்களை அடைய முடியும் என்பதை மனசில் கொண்டு மனம் திரும்புங்க, தாழ்த்துங்க, இருதயத்தை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.